பா என்ன பர்ஃபார்மன்ஸ் டே, என்ன ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸு சினிமாவில் பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பிலிம்பர் அவார்டாக ஒன்று கிடச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அபூர்வ சகோதரர்களில் கமலஹாசன் கூட இந்த அளவு கஷ்டப்பட்டுருக்கான் போல இருக்கு. அரசியலில் வந்து நடிக்கிறதுக்கு நீ படுற கஷ்டம் இருக்குடா. இந்த சினிமாவில் நடிக்கும்போது இந்த மாதிரி காட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, லாங் ஷாட் வைக்கும் பொழுது ஏதாவது டூப்பை நடிக்க விட்ருவாங்க அவர் மாதிரி உள்ளவங்களை. அந்த முட்டி போட்டு நடக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமான சீன் தான் படத்தில். அப்புறம் க்ளோஸ் வரும்போது மட்டும் முட்டி இல்லாமல் முட்டி போட்டு நிற்கிற மாதிரி வச்சுக்கிட்டு க்ளோஸ் மட்டும் ரேஞ்சு மூஞ்சிட்டு எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு வந்துட்டான். உள்ளே விட்டு முட்டி போட விட்டவனுங்க இப்போ முட்டி எல்லாம் அவனுக்கு நேரம் இருக்கேன். யாராச்சா சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சு போயிலான்னு வந்திருக்க, பார்த்தா ஒரிஜினலாக முட்டி போட விட்டாங்க. இப்படிலாம் நடக்கணும்னு தெரிஞ்சால் வந்திருக்கே மாட்டேன்ல. இப்படியாக இந்த பர்ஃபார்மன்ஸை தேவாலயத்தில் முடிச்சுட்டு அப்படியே பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆக லொக்கேஷன் ஷிஃப்ட்டு எங்கன்னாக்கா அடுத்தது மாரியம்மன் கோயிலில் அங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸ். எடப்பாடி பழனிசாமியே விழுந்து போகும் அளவுக்கு நெடுஞ்சான்கடையாக கிடந்து அங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஷிஃப்ட்டு நேரடியாக இஸ்லாமிய வழிபாட்டு தளத்துக்கு போகிறாப்புல அங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸ். இப்படியாக 3 இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு நான் ஒரு மத நல்லிணக்கத்தை போற்றுகிற ஒரு நபர், அதனால் எனக்கு 3 மதத்தை சார்ந்த நபர்களும் எனக்கு வாக்காளர்களும் எனக்கு வாக்குகளை செலுத்துங்க அப்படின்னு ஒரு 3 இடத்துல ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காப்புல. இதில் தம்பி ஒன்று மறந்துட்டாப்புல. என்ன மறந்துட்டாப்புலனா, அந்த ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் போட்டாப்புல தேவாலயத்தில் ஆக்சுவலாக அது புனித அந்தோணியார் ஆலயம். புனித அந்தோணியார் ஆலயத்தில் முட்டி போடுற பழக்கமே கிடையாது. ஆக்சுவலாக முட்டி போடுற பழக்கங்கிறது மாதா கோயிலில் தான் முட்டி போடுவாங்க. அதுவும் கோயிலுக்கு வெளியில் போடுவாங்க. அந்த மண் தர மாதிரி இருக்கும், அதில் போட்டு வருவாங்க, வேண்டுதலாக பண்ணுவாங்க. புனித அந்தோணியார் கோயிலையும் பண்ணுவாங்க. கோயில் உள்ளே யாரையும் பண்ண விட மாட்டாங்க, கோயிலுக்கு வெளியில் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரியான பண்பாடே இங்கே கிடையாது கிறிஸ்துவ மதத்தில். அது தெரியாமல் தான் தலைவன் முட்டையை போட்டு வந்திருக்காப்புல. இது மட்டும் இல்லை, இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்குது. வாங்க வீடியோக்கள் போய் பார்ப்போம். அவர் போட்டி போகிற திருச்சி கிழக்கில் உள்ள ஒரு தேவாலயத்தில் போய் தான் முட்டையை போட்டிருக்காப்புல. ஆக்சுவலாக அது புனித அந்தோணியார் ஆலயம். அந்தோணியார் ஆலயத்தில் முட்டி போடுற பழக்கங்கிறது கிடையாது. மாதா கோயிலில் முட்டி போடுவாங்க. நீங்கள் வேளாங்கண்ணி போனீங்கன்னாக்கா மாதா கோயில் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1/2 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த புது வேளாங்கண்ணிலேருந்து பழைய வேளாங்கண்ணி வர பாதைன்னு சொல்லிட்டு மணல் கொட்டியிருக்கும். அந்த மணலில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் அந்த கோயிலுக்கு நடந்து போகிறது, இந்த மாதிரியான பிரார்த்தனைகள்லாம் பெரும்பாலும் வந்து மாதா கோயிலுக்கு தான் வேண்டிக்கிட்டு போவாங்க. நீங்கள் எங்கள் ஊர் வழியாக நிறையா போவாங்க. நான் டெல்டாங்கிறதுனால அந்த ரயில்வே ட்ராக் ஓரமாகவே நடந்து போவாங்க. நல்லா காவிக்கரில் உடை எடுத்துகிட்டு ஒரு கொடியை வேற பிடிச்சிப்பாங்க. மரியே துணை அப்படின்னு போட்டு அந்த மாதாவினுடைய ஃபோட்டோ இருக்கும், அதை தான் போட்டு போவாங்க. இயேசுவனுடைய இது இருக்காது, மாதாவினுடைய ஃபோட்டோ தான் இருக்கும். அப்போ பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் நாளடைவில் எங்கே நினச்சினாக்கா புனித அந்தோணியார் கோயிலுக்கும் வந்து இந்த முட்டி போடுற பழக்கங்கிறது வந்துச்சு. அது எங்கே இருக்குன்னாக்கா ரொம்ப ரேராக இருக்கும். இந்த மதம் பற்றிய சரியான புரிதல் இல்லாதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த மாதிரியான நேர்த்திக்கடன்களை செய்வாங்க. ஏன்னா ஆக்சுவலாக இயேசுநாதர் முதல்ல எங்கே போய் தன்னுடைய சமூக சீர்திருத்த பணியை தொடங்கினார் அப்படின்னா, அவர் எங்கே தன்னை வந்து ஒரு போராளியாக நிலைநிறுத்தி கொண்டார் அப்படின்னா, முதல்ல தன்னுடைய சமூக சீர்திருத்த பணியை ஆரம்பித்தது ஆக்சுவலாக அங்கே உள்ள வழிபாட்டு தலங்களுக்குள்ள இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ப பணம் கொடுக்கணும். சின்ன குற்றம் செஞ்சுருக்கீங்க, இல்லைங்க ஒரு திருடு லைட்டாக ஒரு பிட் பாக்கெட் மட்டும் தான் அடித்தேன் அப்படின்னா ஒரு 500 ரூபா கொண்டு போய் அந்த ஆலயத்தில் கட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு சீட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் செஞ்ச பாவம் தீர்ந்து போச்சு, அன்னையிலேருந்து நீங்கள் புனிதராக்கப்பட்டு விடுவீர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீமான் மாதிரியான ஒரு பொறுக்கி நாய், ஒரு பாலியல் பொறுக்கி அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கொண்டு கொடுக்கணும், 1 லட்ச ரூபா சீட்டு. அப்போனாக்கா அந்த கேஸெல்லாம் இருக்காது, நீங்கள் புனிதராக ஆக்கப்படுவீர்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ப அந்த பாவ மன்னிப்பு சீட்டுங்கிறத விற்பனை பண்ணி பொருளாதாரமாக மாற்றினாங்க. ஒரு பக்கம் அங்கே உள்ள சாமியார்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. இந்த மாதிரி பல மூட நம்பிக்கைகளை அந்த கோயிலுக்குள்ளே தேவாலயங்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ தான் இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு, ஏன்டா முட்டாப்பயல்களா, ஏன்டா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, அறிவியல்னா என்னென்னு தெரியுமா, அறிவுன்னா என்னென்னு தெரியுமா, சிந்திக்க மாட்டீங்களா, நீங்கள் என்ன மாட்டு சாணியை திங்கிறீங்களா அல்லது மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறீங்களா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவங்க மாதிரி சங்கிகள் மாதிரி இந்த மாதிரி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறீங்களா, அறிவு வேண்டாமா, இது எப்படி காசு கொடுத்தா எப்படா பாவம் தீரும், இது எப்படா தீர்த்தத்தை குடித்தாக்கா எப்படா பாவம் தீரும், ஒரு இடத்துக்கு போய் இந்த பூஜையை செஞ்சாக்கா எப்படா நீ செஞ்ச பாவங்கள்லாம் போகும், உனக்கு எப்படா நன்மை நடக்கும், ஜாதகம் பார்த்தாக்கா எப்படா வாழ்க்கை மாறேண்டா அறிவு கட்ட நாய்களா என்று இதை வச்சு பொருளாதாரமாக மாற்றி ஒரு குரூப் வந்து காசாக்க பார்த்துச்சுல. அதை தான் முதல்ல கண்டிக்கிறதுக்கு சாட்டை எடுத்துக்கிட்டு நேரடியாக எங்கே போனார், யார் நம்ம சாட்டை துறைமுருங்க மாதிரி கல்குவாரி வச்சுருக்கோண்ட நான் ட்ரோன் விட்டுருவோன்னு சொல்லி
10 லட்சம் கூட 20 லட்சம் கூட அங்கே போகல. அவர் சாட்டை எடுத்துக்கிட்டு சமூக சீர்திருத்தம் செய்வதற்காக முதல்ல போன இடம் கோயில், அங்கே உள்ள வழிபாட்டு தலங்கள். ஏன்னா அங்கே தான் பூரா மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க இருக்கான் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போனார் அவர். அங்கேருந்து தான் தன்னுடைய சீர்திருத்த பணியை தொடங்கினார். அப்போ இந்த மாதிரி முட்டி போடுறது, அப்புறம் வேண்டிக்கிட்டு நடக்கிறது, தேர் இழுக்கிறது, இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, இதற்கெல்லாம் எதிரானவர் தான் இயேசுநாதர். அதனால தான் அவர் இயேசுநாதராக ஆனார். அப்போ உண்மையிலேயே நீ இயேசுநாதனுடைய வாழ்க்கை வரலாறு ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா, பைபிளை நீ ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா அந்த வேலையை நீ செய்ய மாட்டேன். ஒருவேளை செய்கிறவங்க எங்கே செய்வாங்கனாக்கா அந்த கோவிலுக்கு வெளியில் செய்வாங்க, கோயிலுக்குள்ளெல்லாம் முட்டி போட்டுலாம் வரமாட்டாங்க. இதுவே தெரியாமல் இந்த முண்டக்கலை பண்ணப்படுறனாக்கா கோயிலுக்குள்ளே முட்டி போட்டு வந்திருக்கு. இல்லைங்க நானும் இதெல்லாம் நம்பக்கூடியவன், அதனால் அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன், அந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சு அப்படின்னாக்கா அது முட்டி போட்டு நடக்கணும், அல்லது பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்பதற்காக முட்டி போடுறேங்க நான் அப்படின்னா, நீ முட்டி போட வேண்டிய இடம் கோவிலுக்குள்ளே டைல்ஸில் ராஜா, நீ முட்டி போட வேண்டிய இடம் கோயிலுக்கு வெளியில் மண்ணு கொட்டி வச்சுருப்பாங்க. நல்லா இந்த மாதம்லாம் மே மாதம் வேறு, நல்லா வெயில் அடித்து நல்லா குளுகுலுன்னு இருக்கும். அங்கே போய் நீ முட்டி போட்டு நடந்தீங்கன்னா உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதை விட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, நல்லா ஏசி போட்டு குளுகுலுன்னு வச்சுருக்கிற டைல்ஸ் ரூமுக்குள்ளே முட்டையை போட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த முட்டையை போட்டு அவர் சீனை போட்டிருக்காப்புல. இப்போ ரொம்ப நாளாக ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, என்னது இந்த ரேம்ப் வாக் பண்ணுறது எங்கள் தளபதியை பார்த்து தான் சிஎம் செய்கிறாரு, எங்கள் தளபதியை பார்த்து தான் டிசிஎம் செய்கிறாரு அப்படின்னு ஒரு ஓலா கேப்பை நம்ம காதில் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த பேண்ட்டு பாருங்கள், எங்கள் தளபதியை பார்த்து தான் இவங்க பேண்ட்டு போடவே கற்றுக்கிட்டாங்க, எங்கள் தளபதி சட்டையை பார்த்து தான் இவங்க சட்டையை போடவே கற்றுக்கிட்டாங்க, எங்கள் தளபதியோட ஷூ மாதிரியே அவரும் போட்டுருக்காரு, எங்கள் தளபதியோட காப்பி கட்டாக இருக்காங்க என்ற லூசு பையில. இன்றைக்கி அந்த வழிபாட்டு தேவாலயத்துக்கு போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? காரணம் வேறு யாரும் கிடையாது, சிஎம். ஏன்னாக்கா இன்றைக்கி காலையில் ஒட்டுமொத்த தேவாலய பேராயத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும், அந்த மதகுருமார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி காலைல சிஎம்மை பார்த்து ஒட்டுமொத்த பேராயத்தினுடைய ஆதரவும் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான், திமுக கூட்டணிக்கு தான் எங்களுடைய ஆதரவுன்னு காலையில் போட்டு காலையில் செய்தி ஃப்ளாஷ் நியூஸ் ஆயிடுச்சு. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் காலையிலேயே இன்றைக்கி ஃப்ளாஷ் நியூஸாக ஓட ஆரம்பிச்சிருச்சு, பிரேக்கிங் ஆயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, இந்த விஜயனுடைய மனைவிக்கு இன்றைக்கி செட்டில்மெண்ட்டு பேசுகிற ஒரு நிகழ்வு. அப்போ செட்டில்மெண்ட்டு பேசும்பொழுது வெறும் 39 கோடி மட்டும்தான் எங்களால் 39-35 சொன்னான்னு நினைக்கிறேன், 35 கோடி மட்டும்தான் சங்கீதாவுக்கு விஜய் சைட்லேருந்து தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புலேருந்து போனவங்க பேசியிருக்காங்க. அப்போ பையனுக்கும் பொண்ணுக்கும் தனியாக கொடுக்கணுமே அப்படிங்கிற பொழுது பையனையும் பொண்ணையும் நான் பார்த்துக்கிறேன், யார் நம்ம விஜய் இருக்காப்புல இல்லை அவர், பையனையும் பொண்ணையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 35 கோடி வாங்கிட்டு தனியாக போங்க மனைவிக்கிட்ட. நீங்கள் இது வரைக்கும் பிள்ளைய பார்த்து கிழிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அறுத்து குமிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒன்று நேரடியாக நாய்க்குட்டியை கொஞ்சம் போவீங்க, அப்படி இல்லைனாக்க இந்த வீட்டில் இருப்பீங்க அல்லது அந்த வீட்டில் இருப்பீங்க. நீ எப்படி பிள்ளை குட்டியை பார்த்துப்ப? இத்தனை வருஷமாக பிள்ளையும் குட்டியும் பார்க்க வராத ஒரு தருதலை இப்போ செட்டில்மெண்ட்டு வந்தவனையே பணம் கொடுக்கணும்ல பிள்ளைங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, அந்த பணத்தையும் அந்த நாய்க்குட்டி தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பிள்ளையும் குட்டியும் நான் பார்த்துக்கிறேன், நீ மட்டும் தனியாக போ. ஏண்டா ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குறல, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபா டேர்ன் ஓவர். நான் சொல்லலை, உன் கட்சியில் உள்ள முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா சொல்கிறான், செந்தில்குமார், அதுமாரி செந்தில்குமாராம அவன் மச்சான் தான் சொன்னாப்ல, அதுமாரி செந்தில்குமார். அதோட செந்தில்குமார் மட்டும் இல்லை, அந்த பணமெல்லாம் எங்கே விட்டு போனோம், அவனுக்கு அந்த பணம் காசுலாம் எப்படி வந்துச்சுனாங்க, என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணி அது மூலமாக பணத்தை வாங்கிட்டான், அதோட அவன் சரியான பொம்பளை பொறுக்கி பையன்னாப்ல. யார் அவங்க மச்சான் பேசியிருக்காப்புல இந்த வெள்ளிவாகத்தில், சரியான பொறுக்கி பையன், பொம்பளை பொறுக்கின்னு சொன்னாப்புல உன்னையே. ஆதவர்ஜுனாங்கிறது வேற யாருமே இல்லை, என்னோட சொந்த மச்சான். அவர் திடீர்னு பணக்காரனான கஷ்டப்பட்டு பணக்காரனானு சொல்லுவார். அவர் கஷ்டப்பட்டு பணக்காரனால என் தங்கச்சியை கட்டி பணக்காரனானார், வேற ஒன்றுமே. அவர் எப்படி அவர் சொந்த அம்மா வச்சு அரசியல் பண்ணுறாரு. அவன் சொல்கிறான் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபா நம்ம தளபதி கிட்டேன்னு ஒரு தெரியுமா உங்களுக்கு, அவர் உச்சத்தை விட்டு வந்திருக்காப்புல, உச்சத்துலேருந்து வந்திருக்காப்புல அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ 1000 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுற நீ, ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குற நீ, உன் மனைவிக்கு ஒரு படத்தினுடைய காசை கூட மனைவி கொடுக்க முடியாதா? அதில் என்ன இவ்வளவு சம்பாதிக்கிற நீ, இத்தனை வருஷமாக குழந்தைய வளர்த்துருக்காங்க வாழ்ந்துருக்காங்க, வெறும் 35 கோடி ரூபா தான் நான் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பிள்ளைக்கு எதுவும் தர முடியாதுங்கிறான், அதை நான் பார்த்துக்கிறேன் நீ விட்டுட்டு போங்கிறான். இந்த செட்டில்மெண்ட்டுக்கு விஜயனுடைய மனைவி ஒத்துக்கலை. அப்போ நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது, அந்த கோர்ட்டில் என்ன நடக்க போகுது, என்ன வாதங்கள் போச்சு அப்படிங்கிறத நாளைய அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த விஜயனுடைய விவாகரத்து அந்த மேட்ரு இன்றைக்கி வருது. ரெண்டாவது காலையிலே பேராயத்தினுடைய தலைவர்கள்லாம் போய் பார்த்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் நிற்கிற இன்னொரு தொகுதி பெரம்பூரில் உள்ள ஒரு பெரிய சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது. அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள அந்த பேராயம் என்ன பண்ணியிருக்குனாக்கா, சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள இளைஞர்கள்லாம் அவங்க ப்ரீச் பண்ண போவாங்க இல்லைங்களா வெளியில், ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு, அந்த போஸ்டருமே வைரல் ஆச்சு.
அந்த பேம்ப்ளெட்டை கையில் கொடுத்து அந்த சர்ச்சுக்கு வர மக்கள்கிட்ட இந்த சிஎஸ்ஹெச் பெரம்பூரில் உள்ள சிஎஸ்ஹெச் பேராயம் என்ன முடிவு பண்ணியிருக்குனாக்கா, நாம் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை சிஎஸ்ஹெச் சொன்னது மூலமாக யாருக்கு அப்படிங்கிறது எடுத்துரைக்கணும். ரெண்டாவது, குறிப்பாக நடிகர் விஜய் அவர்களுக்கு அவர் கிறிஸ்தவர் என்பதனாலேயே அவருக்கு வாக்களிக்க கூடாது என்பதனை அழித்து சொல்ல வேண்டும். ஏன் அவருக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கான காரணங்களையும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு பெரம்பூரில் உள்ள ஒட்டுமொத்த சிஎஸ்ஐ பேராயத்தினுடைய தலைமை என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ளவங்களுக்கு ப்ரீச் பண்ணுங்க, சர்ச்சுக்கு வரவங்க கிட்ட பொதுமக்கள்கிட்ட இதை நீங்கள் போய் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேம்ப்ளெட்டோட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ கிறிஸ்தவ ஆதரவு வேண்டும்னு சொல்லிட்டு இவர் விஜயா இருந்தவர் ஜோசப் விஜயா மாறினார் இல்லையா. இப்போ ஜோசப் விஜயன் இருந்துட்டு போகாது, பிரச்சனை இல்லை, அவங்களுடைய உரிமை, அவங்களோட விருப்பம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்காக என்ன பேசியிருக்க, கிறிஸ்தவர்களுக்காக இது வரைக்கும் துணை நின்ற காலத்தில் திமுக நீ வந்து நிற்கவே இல்லையே. சிஏஏ என்ஆர்சி கொண்டு வரும்போது நீ எங்கே போன, எந்த வீட்டில் இருந்த, எந்த நாய்க்குட்டி தூக்கி கொஞ்சம் போனேன், எந்த கோவாவுக்கு போனேன், எந்த தாய்லாந்துக்கு போனேன், அப்போல்லாம் நீ வரவே இல்லையே. அப்புறம் இந்த ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க, FCRA அப்படின்னு ஒரு சட்டம். அந்த FCRA என்னன்னாக்கா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத FCRA. இந்த FCRA ஆக்ட் வந்து 2010 வந்து நினைக்கிறேன், அந்த ஒன்றிய அரசின் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அது. அந்த சட்டம் FCRA என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள், கிறிஸ்தவ மிஷினரிஸ் இருக்குல்ல, அறக்கட்டளைகள் இருக்குல்ல, அந்த கிறிஸ்தவ அறக்கட்டளைகளுக்கு, கிறிஸ்தவ அறக்கட்டளை மட்டும் இல்லை, எல்லா அறக்கட்டளைகளுக்குமே ஃபாரின்லேருந்து நிறைய கம்பெனிஸு, முதலாளிகள் அவங்களாம் நிறைய ஃபண்டு கொடுப்பாங்க. அல்லது இந்த அறக்கட்டளையோட பிரான்ச்சு இன்னொரு நாட்டில் இருக்கும், அந்த பிரான்ச்லேருந்து இங்கே டொனேஷன் அனுப்புவாங்க. அந்த அறக்கட்டளை வருவதன் மூலமாக அந்த அறக்கட்டளை உள்ள பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த அறக்கட்டளை சார்பாக பள்ளிகள் இயங்கும், வெறுமனே சர்ச் மட்டும் இருக்காது. இது இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தும். இஸ்லாமியர்கள் அறக்கட்டளைகளில் வெறுமனே வழிபாட்டு தலங்கள் மட்டும் இருக்காது, அவங்க தனிப்பட்ட முறையில் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி விட்டுருப்பாங்க, அப்புறம் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இதெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. அப்போ இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர்களால் கட்டிவிடப்பட்ட இந்த பள்ளிகள் இருக்குல்ல, அதில் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் படிக்க முடியுமானாக்கா இல்லை, இந்துக்களும் போய் படிக்கலாம். அதே மாதிரி இவர்களால் கட்டப்பட்ட அந்த மிஷனரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் வெறுமனே கிறிஸ்தவர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுனால கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் போய் பயன்பெற முடியுமாக இல்லை, அங்கே எல்லா மக்களும் யார் வேண்டுமானாலும் போய் பயன்பெறலாம். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அது. ஆனாக்கா நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா ஃபீஸ் ரொம்ப 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 சீப்பாக இருக்கும். இந்த எங்கள் ஊர் பக்கத்தில் விட கும்பகோணமும் மயிலாடுதுறையிலே ஒரு கிறிஸ்தவ மிஷனரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அந்த மிஷனரி ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. குறிப்பாக டெலிவரி அப்படின்னாக்கா அங்கே போடுவாங்க, இல்லை மற்ற எல்லாத்துக்குமே அங்கே தான் போவாங்க. ரொம்ப 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 சீப். இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க பல இடங்களில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், மிஷனரி ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ் நிறையா இருக்குது. இந்த கிறிஸ்தவ மிஷனரிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வி நம்மளுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கல்வி நமக்கு வரவே இல்லை. இந்த கல்வி குறிப்பிட்ட 3% கையில் மட்டும் தான் இருந்துச்சு. நம்ம கையில் ஒன்று சேர்த்துல மிக முக்கியமான போய் கிறிஸ்தவ மிஷனரிஸுக்கு உண்டு. அப்போ இந்த FCRA சட்டம் என்ன பண்ணுதுனாக்கா, இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபண்ட் இருக்குல்ல, அதை டோட்டலாக கட் பண்ணிடும். கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒன்றிய அரசு இந்த மிஷனரி சம்மந்தமாக இயங்குகிற ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், இன்க்ளூடிங் தேவாலயங்கள், இப்போ போய் முட்டி போட்டாப்புல அந்த தேவாலயமும் ஒரு அறக்கட்டளை கீழே தான் வரும். இப்படி எல்லாத்தையுமே என்ன பண்ணோம்னா இந்த ஒன்றிய அரசு அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. அந்த மிஷனரிக்கு ₹1 வந்தால் கூட ஒன்றிய அரசுக்கு தெரியாமல் வரக்கூடாது. அது நேரடியாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றிய அரசு யாரோ ஒரு 3% ஒரு H ராஜாவை தூக்கி கண்ட்ரோலராக போடும். எங்கே கிறிஸ்தவ மிஷனரிக்குள்ளே, இஸ்லாமிய மிஷனரிக்குள்ளே ஒரு H ராஜாவை தூக்கி அல்லது ஒரு KT ராகவனை தூக்கி அங்கே ஒரு கண்ட்ரோலராக போடும். அவங்க உள்ள கண்ட்ரோலராக வந்தால் என்ன ஆகுங்கிறது நமக்கே நல்லா தெரியும். இந்த FCRA ஆக்டுங்கிறது மிக மோசமான ஆக்ட். இந்த FCRA ஆக்ட் பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு, நாம் பேசியிருக்கோம், இன்னும் பல தலைவர்கள் பேசியிருக்காங்க, ஆனால் எழுச்சி தமிழர் பேசியிருக்காரு, நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்போ இந்த சட்டத்தை பற்றி பேசாத சில வாய்களுக்குள்ள முக்கியமான வாய் இந்த விஜய். அப்போ இன்றைக்கி ஜோசப் விஜய்னு துண்டை போட்டு உள்ள சர்ச்சுக்குள்ளே முட்டியை போட்டு ஓட்டு கேட்கறதுக்கு போறியே, நாடகம் போறியே, ஏன்டா வெக்கங்கட்ட நாயே, இந்த FCRA பற்றி ஏன்டா பேசலை, ஏன்டா கேடுகட்ட நாயே, ஏன்டா எந்த மூஞ்சை வச்சுட்டா ஓட்டு கேட்க வர்ற, CANRCக்கு நீ வாயை திறக்கலை, FCRAக்கும் வாயை திறக்கலை, ஏன் கிறிஸ்மஸுக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாடு தவிர இன்க்ளூடிங் கேரளா கிறிஸ்தவர்கள் அங்கே அடிபட்டாங்க. RSS நபர்களால், சங் பரிவார் கும்பலால் தாக்கப்பட்டார்கள், கொடூரமான முறையில் தாக்கப்பட்டார்கள், இன்க்ளூடிங் கேரளா வரைக்குமே. நம்ம சகாவு கூட அங்கேருந்து ஒரு பைட் கொடுத்துருந்தாரு, அவருடைய நியூஸ் அவர் வந்து செய்தியும் வெளியில் விட்டுருந்தார். இது பல மாநிலங்களில் வரும், தென் மாநிலங்களில் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த தடவை கேரளாக்குள்ளேயும் அது நடந்திருக்கிற சில இடங்களில் நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்ள வேண்டும், நான் வெக்கி தலைகுனிறேன்னு சொன்னார். கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தாக்காமல் இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான். இதற்கு நீ தமிழ்நாடு அரசை பாராட்டினி எங்கேயாவது?
அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சரியாக செயல்பட்டு கிறிஸ்தவர்களுக்குரிய உரிமைகளை பாதுகாப்பதனால தான் அவர்கள் தாக்கப்படாமல் இருந்தார்கள். இப்போ இதே மாதிரி ஓட்டு கேட்டு போகிறாப்புல, இங்கே போய் இப்படி சீனை போடுறாப்புல, இப்போ துண்டு போட்டு போனாப்புல கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே. சரி, அப்போ கோயிலுக்கு போனீங்க, மாரியம்மன் கோயிலுக்கு அங்கேயே துண்டு போடல. சரி, முஸ்லீமுடைய தேவாலயத்துக்கு அவங்களுடைய வழிபாடு தளத்துக்கு போனீங்க, அங்கேயே நீ இந்த துண்டை போட்டு நேக்கா கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே வரும்போது மட்டும் துண்டை போட்டுக்கிட்டு நேக்கா நீ முட்டி போட்டு போயிருந்தாக்கா நான் ஜோசப் விஜய், அதனால் கிறிஸ்தவர்கள் எனக்கு வாக்களியுங்கள், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறத தவிர என்ன ராஜா இருக்குது? ஏன்னாக்கா அந்த பகுதியில் இன்னைக்கு ஒரு இருதயராஜா தான் ஆப்போனண்ட், இவர் டிஎம்கே கேண்டிடேட் அவர். அதனால் கிறிஸ்தவ வாக்குகள் கொஞ்சம் அதிகம் அந்த பகுதியில். அதனால் அங்கே உள்ள சர்ச்சில் நேக்கா சீட்டு வாங்கிட்டு சர்ச்சில் போய்ட்டு முட்டி போட்டு நீ கேட்க. சரி, இப்போ இவர் மட்டும்தான் அந்த மாதிரி போகிறாரா? ஏங்க டெபுட்டி சிஎம் போலையாங்க, அவர் கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது நானும் கிறிஸ்தவன் தானே பேசியிருக்காரு, அந்த கட்டு கூட வைரலாக இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள். இதன் சொல்லப்போனால் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நான் பெருமை கொள்கிறேன். நான் இஸ்லாமியர்னு சொல்றேன். நான் படித்தது இதே டான் பாஸ்கோ பள்ளியிலே தான், எழும்பூரில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளியில் படித்தேன். அதன் பிறகு பட்டம் பெற்றது லைலா கல்லூரியில். நான் காதலித்து மணந்தது ஒரு கிறிஸ்தவ பெண். அந்த உரிமையோடு இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே உங்களை எல்லாம் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி இங்கே மட்டும் இல்லையே, அவங்க ஹிந்து வழிபாட்டு தலத்துக்கும் போகிறாங்க, இஸ்லாமிய வழிபாட்டு தலத்துக்கும் போகிறாங்க. ஏன் எழுச்சி தமிழர் கூட அப்படி தான், எல்லா வழிபாட்டு தலத்துக்கும் தான் போகிறாங்க அவங்க. அதே மாதிரி தானங்க எலெக்ஷன் வந்தால் எல்லோரும் போகிறது சகஜம் தானேங்க? சகஜம் கிடையாது ராஜா, எல்லோரும் போகிறது சகஜம் கிடையாது. ஏன் பொன்னார் கூட தான் எல்லாத்துக்கும் போகிறாப்புல, சீமான் கூட தான் எல்லா வழிபாட்டு தலத்துக்கும் போகிறான். அதனால் வந்து எல்லாமே ஒன்றாயிடுமா? அப்படி கிடையாது. சிஎம் போகிறாரு, டெபுட்டி சிஎம் போகிறாரு, எழுச்சி தமிழர் போகிறாரு, இன்னும் பல ஜனநாயக சக்திகள் போகிறாங்க அப்படின்னாக்கா சும்மா போய் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது. உங்களுடைய உரிமைகள், எங்களுடைய ஆட்சி வந்தால் இந்த ஆட்சியை வைத்து நாங்கள் உங்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம், உங்களுடைய உரிமைகளுக்கு எதிராக நாங்கள் இந்த சட்டத்தையும் கொண்டு வர மாட்டோம். ஒருவேளை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் நம்மள்கிட்ட இருக்கிற குறைந்த அதிகாரத்தை வைத்து நாம் அதை தடுப்போம், அல்லது ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து கண்டிப்பாக உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், உரிமைகள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கறதுக்காக போகிறது. அதனால் சிறுபான்மையினராக இருக்கிற கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ பயப்பட தேவையில்லை. உங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து உறுதி கொடுக்குறோம், உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படாமல் இருக்கும், அதை நாங்கள் உறுதி கொடுக்குறோம், எங்களை நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போகிறதே தவிர சும்மாக்குள்ளே போட்டால் கஞ்சி குடிச்சிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறதுக்காகவோ, அல்லது மெழுகுவர்த்தி வச்சுட்டு ஒரு 10 ஸ்டெப்பும் முட்டி போட்டு போயிட்டு நானும் கிறிஸ்தவன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்காகவோ, அல்லது ஏதோ ஒரு கோவிலில் போயிட்டு பரிவட்டம் கட்டிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க நானும் ஹிந்து தான் அப்படிங்கிறதுக்காகவோ கிடையாது. எல்லா மதத்துக்கான உரிமைகளும் பாதுகாக்கப்படும், எல்லா மதத்துக்கான அந்த மதத்தை வழிபடுகிற அல்லது பின்பற்றுகிற மக்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படும், அவங்களோட பாதுகாப்புகள் குறிப்பாக அது பாதுகாக்கப்படும், அதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது அப்படிங்கிற உறுதியை கொடுத்துட்டு அதன் வழி நின்று ஆட்சி நடத்துறது. அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் we are not allowing, we will face the consequences சொன்னது காரணம். அவங்க அந்த இஸ்லாமிய வழிபாட்டு தளத்தில் போயிட்டு ஓட்டு கேட்டிருக்காங்க, இஸ்லாமிய ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க, ஹிந்துக்களுடைய ஓட்டுகளும் வாங்கியிருக்காங்க. இந்த 2 பேருக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அதில் அங்கே யார் பிரச்சனை பண்ணுறா? ஹிந்துவும் பிரச்சனை பண்ணல, இஸ்லாமியும் பிரச்சனை பண்ணல, பிரச்சனை பண்ணுறது சங்கி. அப்போ சங்கி இந்த 2 பேருக்குள்ள சண்டை மூட்டை பார்க்குறான். அப்போ குறுக்கால போய் அந்த சண்டை நடக்க விடாமல் பாதுகாத்து சங்கிகளை அடித்து விரட்டிட்டு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை அல்லது இஸ்லாமிய ஹிந்துக்களை வந்து மீண்டும் சகோதரர்களாக இருக்க வச்சது இதே அரசாங்கம். அப்போ இந்த விஜய் எங்கே போனாப்புல? இன்றைக்கி குல்லா போட்டுக்கிட்டு இஸ்லாமிய வழிபாடு தரத்தை போன விஜய் திருப்பரங்குன்ற விஷயம் நடக்கும் பொழுது தன்னுடைய 9 துவாரங்கள்லையும் ஒரு 9 மூட்டை பஞ்சை வாங்கி அடைச்சி கொண்டு அன்றைக்கி ரூம்லேயே இருந்தாப்புலையே எங்கே போன இந்த நிமிஷம் வரைக்கும் திருப்பரங்குன்றம் குறித்து வாயை துறக்காத ஒரு நபர் விஜய் அவர்கள். 2 பேர் தான் வாயை திறக்கல, ஒன்று நயினார் நாகேந்திரன், இன்னொன்று விஜய். அப்போ இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது வாய் திறக்காதவன், சிஎன்ஆர்சி வரும்போது வாய் திறக்காதவன், இப்போ ஓட்டு மட்டும் கேட்க போறிய, எந்த முகத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்க போகிறோம், வெக்கமா இல்லையான்னு கேட்குறாங்க. இந்த தேவாலயத்துக்கு போனாப்புல பார்த்தீங்களா, இந்த மெத்தட் என்ன மெத்தட்னா, ஆந்திராவில் உள்ள துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுடைய மெத்தட். பவன் கல்யாண் துணை முதல்வராக ஆகும் முறை என்ன பேசினாப்புலனாக்கா சமத்துவம், எல்லா மதமும் ஒன்று, இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புலே தவிர அவருடைய வாயிலேருந்து சனாதனம் என்கிற வார்த்தையோ, பாஜகவுக்கு ஆதரவான வார்த்தைகளோ, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான வார்த்தைகளோ, சனாதனத்துக்கு ஆதரவான வார்த்தைகளோ ஒரு வாயிலேருந்து வந்ததே கிடையாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காவி துண்டு எடுத்து போத்தனாப்புல முழுக்க சனாதனம் 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 சனாதனம், பிஜேபி வாழ்க, ஆர்எஸ்எஸ் வாழ்க, இதைத்தான் அவருடைய வாயிலேருந்து நீங்கள் பார்க்க முடியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சுக்கு போய் இதே மாதிரி முட்டி போட்டு நின்றவர் தான் பவன் கல்யாண். ஏப்பா அந்த போட்டோவை நான் பேசிட்டு இருக்கும்போதே ஃபுல் ஸ்க்ரீனில் போடுங்க, இதுதான் பவன் கல்யாண். இதே மெத்தடை தான் விஜய்க்கும் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. எலெக்ஷன் நீங்கள் அவர் ஒருவேளை அதான் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் பேசிட்டு, ஒருவேளை எலெக்ஷனில் ஜெயிச்சாப்ல அப்படின்னா
இன்னொரு இந்த பவன் கல்யாணம் வந்து எப்படி பிஜேபிக்கு சப்போர்ட்டராக மாறினாப்புலையோ சேம் அப்படியே இங்கே நடக்கும், அப்படியே ஒரு காப்பி கேட் நடக்கும். என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மருத்துவமனையில் போய் விஜய் அட்மிட் ஆகிறானா இல்லைன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, நான் வெயிலில் சுற்றுனதுனால அப்படி ஆகிட்டேன், அல்லது தடுக்கி விழுந்துட்டேன், மயக்கம் வந்துருச்சு, அல்லது ஹார்ட் அட்டாக்கு, அல்லது சம்திங் வாட்டர் விட்டிஸ் பிளா 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 ஏதோ ஒன்று சொல்லி மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிறாப்லா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். எனக்கு இதே மாதிரியான மெத்தடை தான் பவன் கல்யாண் ஆந்திராவில் பண்ணாப்புல. அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாப்புல. அங்கேருந்து ஃபோட்டோஸ் மட்டும் வரும், அப்படியே இப்படி படுத்துக்கிட்டு பார்ப்பல, இங்கே ஊசி குத்தி இருக்கும், அது குத்தி இருக்கும், அப்புறம் வந்து ஸ்லைன் பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம், அது ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்கிறது மாதிரியான ஃபோட்டோஸ் வரும். அப்போ இதெல்லாம் பார்த்து ரசிகர்கள் பொதுமக்கள் வந்து ஐயோ தான் ஆகி போச்சு ஓடி போய் அந்த என்ன அந்த இந்த ஒரு அலைன்னு சொல்லுவாங்களே, அது என்ன அலை இது, கருணை அலையா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த அலையில் வந்து ஓட்டு வாங்குறது. எனக்கு தெரிஞ்ச ஓரிரு நாட்களுக்குள்ள பவன் கல்யாண் எதை பின்பற்றினாலும் அதே மாதிரி விஜயும் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த ஸ்கிரிப்டு விஜய் கட்சிக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தகவல் வந்தது. நேற்றையே நான் அந்த ட்வீட் போட்டிருந்தேன். உள்ளேருந்து சோர்ஸ் கொடுத்த தகவல், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு. அதில் எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தால் ரொம்ப லக்ஸரியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சூட் ரூமோடு இருக்கிற ஹாஸ்பிட்டலேண்டா, எதுக்கு மருத்துவம் பார்க்க தானே போகிறா, அதில் சூட் ரூமோடு இருக்கிற ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்ப்பீங்களா? நீ உண்மையிலேயே அங்கே மருத்துவம் பார்க்க தான் போறியா என்ன நமக்கு தெரியல. ஒருவேளை அட்மிட் ஆனாக்கா யாரும் இங்கேருந்து பார்க்க வர மாட்டாங்க. ஒருவேளை சிபிராஜ் வேணால் பார்க்க வரலாம், என்ன அவர் போட்டிருக்க பதிவுலாம் அப்படி தான், சிபிராஜ் வேணும் உன்னை பார்க்க வரலாம். நான் அப்படியே ஒருவேளை சிபிராஜ் பார்க்க போனா அப்படின்னாக்கா திரும்ப போகும்போது ஐயா சத்யராஜ் கேட்டை திறந்து விட்டா தான் உள்ளே போக முடியும். அண்ணன் சத்யராஜனை திறந்து விடுவாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் பாருங்கள், சிபிராஜ் சிபிராஜ் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அவர் நடித்த ஒரு படம் வந்து வருஷக்கணக்கில் தேட்டரில் ஓடுச்சு. இந்த தகவல் வந்து சிபிராஜுக்கு தெரியாத தகவலாக இருக்கும். நான் அவருக்கு தகவலை இப்போ புதுசாக கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுங்க. சிபிராஜ் நடித்த ஒரு படம் வருஷக்கணக்கில் தேட்டரில் ஓடுச்சு. அது என்ன படம்னாக்கா வால்டர் அப்படிங்கிற ஒரு படம். வருட கணக்கில் தேட்டரை விட்டு தூக்கவே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தேட்டரை விட்டு தூக்குனாங்க. ஏன்னா கொரோனாவுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த படம் வந்துச்சு. அப்புறம் கொரோனான்னு போட்டு லாக்டவுன்னு போட்டு தேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த வால்டர் போஸ்ட்டு அந்த தேட்டரில் அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொரோனாலாம் முடிஞ்சு திரும்ப அந்த தேட்டரை திறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த தேட்டரை திறக்கிற அன்றைக்கி தான் அப்புறம் திரும்ப அந்த வால்டர் போஸ்ட்டை கிழிச்சாங்க. அது வரைக்கும் இந்த வருடக்கணக்காக அந்த வால்டருங்கிற போஸ்ட் அங்கே ஒட்டியே இருந்துச்சு, அந்த தேட்டரில் தான் இருந்துச்சு. அப்படியேப்பட்ட மிக அற்புதமான ஒரு நடிகர் தான் சிபிராஜ் அவர்கள். அந்த சிபிராஜ் மட்டும்தான் வேணா பார்க்க வருவாப்பில். அதனால் இவ்வளோ நாடகங்கள் போயிட்டுருக்கு இதுக்கு பின்னாடி. இது ஓட்டரசியலுக்காக நீ அந்த மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது நீ அங்கே போய் ஏதாவது பேசியிருக்கியா, ஏதாவது இருக்கு குரல் கொடுத்துருக்கியா? அப்படி இல்லாமல் வெறுமனே ஓட்டு மட்டும் வாங்க வரானாக்கா நாளைக்கு ஒரு பிரச்சனைனாக்கா யார் வந்து நிற்கிறது உங்களுக்கு? இவன் அதே மாதிரி முட்டி போட்டு வந்து நிற்பானா? என்ன ட்ராமாடா டே, என்ன ட்ராமாடா ராஜா? இந்த நடிப்பை சினிமாவில் போட்டுருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பிளிம்பராக வாங்கியிருந்துருக்கலாமே ராஜா. நான் ராஜா நீ நடிக்க வேண்டிய இடத்துல நடிக்க மாட்டேங்கிற, நடிக்கக்கூட இடத்துல நடிச்சிட்டு இருக்க. சரி ஓகே, பெட்டர் லக். நெக்ஸ்ட் டைம்னான்னு சொல்ல முடியாது. பெட்டர் லக்கு என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் ஸ்டேட்